ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜா அவரோட நாட்டை ரொம்ப நல்லா நடத்திட்டு வராரு. நாட்டில் செழுமை மட்டும் இல்லை, மக்கள் மனசுலையும் சந்தோஷமும் குதூகலமாக இருக்கான். ஆனால் அப்பேற்பட்ட ராஜாவுக்கு என்ன கஷ்டம் வரப்போகுதுன்னு நினைக்கிறப்போ அவர் மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டம் வந்துருச்சு திடீர்னு. அப்படி என்ன கஷ்டமாக இருக்கும் அப்படின்னா, தனக்கு வயசாகிட்டே போகுது, தனக்கு ஆண் வாரிசு இல்லைனாலும் பெண் வாரிசு இருக்குது, நல்ல முறையில் நல்ல கலைகள்லாம் கற்றுக் கொடுத்து வளர்த்து வச்சுருந்தாலும் அந்த பெண்ணுக்கு மனம் முடிக்கிறத நான் பார்க்கணும். என் பெண்ணை யாரை திருமணம் பண்ணிக்கிறாங்களோ அவங்க தான் இந்த நாட்டுக்கு அடுத்த வாரிசு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு வயசாகிட்டே போகுது, என் பெண்ணுக்கு பிடிச்ச எனக்கும் பிடிச்ச மாப்பிள்ளை ஒன்று கிடைக்கணும் அப்படிங்கிற ஏக்கம் தான் அவருக்கு திடீர்னு வந்துடுச்சு. அவர் எப்பவுமே அமைச்சர்கள்ட்ட ஆலோசனை செய்து தான் எந்த ஒரு இதாகவும் பார்ப்பார். அதே மாதிரி அவரோட அமைச்சர் மக்களையெல்லாம் கூப்பிட்டு இது மாதிரி அவரோட கவலையை சொல்கிறாரு. இதை கேட்ட அமைச்சர்களும் ஒரு ஆலோசனை கொடுக்குறாங்க. என்ன ஆலோசனை அப்படின்னா, ஒரு போட்டி ஒன்று நடத்தி அந்த போட்டியில் ஜெயிக்கிறவர் தான் நம்ம நாட்டுக்கு மகாராஜாவுக்கு அடுத்து வரப்போகிற ராஜா, நம்ம நாட்டு இளவரசியை திருமணம் செய்துக்க போகிறவர்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த போட்டி என்ன அப்படிங்கிறத அவங்களுக்குள்ள தீர்மானிச்சுக்கிறாங்க. இதை பற்றி ஒரு ஓலை சுற்றி வர இருக்க எல்லா நாட்டுக்கும் அனுப்பிச்சி வைக்கிறாங்க. அவரோட மகள் ரொம்ப தேவதை மாதிரி அழகாக இருக்கிறனால ஏற்கனவே பக்கத்து நாட்டு ராஜாக்கெல்லாம் அவளை திருமணம் செய்கிறதுல மிக ஆர்வம் இருந்துச்சு. இந்த ஓலையெல்லாம் பார்த்ததும் அவங்களும் நாங்களும் போட்டிக்கு தயாரான்னு சொல்லி திருப்பி மறு ஓலையும் அனுப்பிடுறாங்க. உடனே அதுக்கான ஏற்பாடுகள்லாம் வந்தது. அந்த நாளும் வந்துடுது. ராஜாவும் ராணியும் இளவரசியும் பட்டு கம்பளம் விரித்து அந்த இடத்துல இருக்கையில் அமர்ந்து அது யார் போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு சூடக்கூடிய மகுடத்தையும் நல்லா தங்கத்துலேயும் வைரத்துலேயும் ஜோடித்து ஒரு பட்டு தட்டில் தாம்பலத்தில் வச்சு அமர்ந்திருக்காங்க. ஊர் மக்கள் நாட்டு மக்கள் எல்லாம் கூடியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு களத்தில் எவ்வளோ அடி ஆழம் தோண்ட முடியுமோ அவ்வளோ தோண்டி அகலமும் நீளமும் ஒரு பெரிய குளம் மாதிரி ஒன்று ஏற்பாடு செஞ்சு தண்ணியெல்லாம் ஊற்றி நிரப்பி அந்த நாட்டில் அவங்களுக்கு தட்டுப்பட்ட அனைத்து விஷ ஜந்துகளையும் அந்த தண்ணியில் போட்டுறாங்க. பூராம், பாம்பு, தேளினி, வேறு என்னென்னலாம் விஷம் பொருந்தி இதெல்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் தண்ணியில் விட்டுறாங்க. அது மட்டும் போதுமா, அங்கே கிடைச்ச முதலைகள் எது கிடைத்தாலும் முழுங்கிடுவேன்னு வாயை பொழந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற முதலைகள் 4-5 அந்த தண்ணிக்குள்ளே இறக்கிடுறாங்க. இது போட்டின்னு தெரியுமே தவிர என்ன போட்டின்னு தெரியாத ஒவ்வொரு நாட்டு இளவரசர்களும் அவங்களோட குதிரைகளை படைகளோட கம்பீரமாக வராங்க. வந்துட்டு அந்த குளத்தையும் குளத்தில் இருக்கிற விஷ ஜந்துகளிலும் பார்த்துட்டு திரும்பி பார்க்காம அப்படியே ஓடிடுறாங்க. ஆனால் இதையெல்லாம் தாண்டியும் ஒரு இளவரசர் விஷஜந்துகள்லாம் இருக்காமே எல்லாம் திரும்பி போயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் அவர் பார்க்க வராரு. மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமாயிடுது. இவ்வளோ தைரியமான ஒரு ஆண்மகனா அப்படின்னு சொல்லிட்டு இறங்குங்க, களத்தில் இறங்குங்கன்னு எல்லோரும் கோஷம் போடுறாங்க. ராஜாவும் ராணியும் இளவரசியும் அதை கவனிச்சிட்டு இருக்காங்க. அவர் மக்கள் அவரை ஆரவாரப்படுத்துறதும் பார்க்குறாரு. உள்ளே என்னென்ன விஷ ஜந்துகள் இருக்குது, எது எங்கே இருக்குது, எதுக்குள்ளே இறங்குனா இந்த குளத்தை நீந்தி அந்த பக்கம் போக முடியும் அப்படிங்கிறதையும் கூர்ந்து கவனிச்சுட்டு அவரோட காலை எடுத்து குளத்தில் இறங்குறதுக்கு வைக்க போகிறார். உடனே அரசர் நில்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராணி ஏன் நிறுத்துறீங்க, அவர் இந்த குளத்தில் அந்த பக்கமாக இறங்கி நீந்தி விஷஜந்துகளெல்லாம் தாண்டி இங்கே வந்தால் மட்டும்தானே போட்டி நிற்கணும், இப்போ ஏன் நீங்கள் நிறுத்த சொன்னீங்கன்னு கேட்குறாங்க. இல்லை, போட்டியே முடிஞ்சிருச்சுன்ட்டு. எப்படி போட்டி முடியும், இது நியாயமே இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது ராஜா சொல்கிறாரு, இதில் விஷஜந்துகள்லாம் இருக்குது, யார் ஒருவர் உள்ளே இறங்கினாலும் அதில் தப்பி வந்தாலும் முதலைகள் அவங்கள உயிரோட விடாது, கண்டிப்பாக மரணம்தான் கதி. அதை தெரிஞ்சு தான் எல்லாம் ஓடுனாங்க. அதை தெரிஞ்சும் அது என்னதான் இருக்குது முயன்று பார்க்குறேன்னு எவன் ஒருவன் பங்கு பறிக்கிறானோ அவன்தான் என்னுடைய நாட்டுக்கு அடுத்த வாரிசு நான் முடிவு செஞ்சு வச்சுருந்தேன். அப்படி பார்க்கும்போது எல்லாருமே ஓடிட்டாங்க. இவர் ஒருவர் மட்டும்தான் இறங்க முடிவெடுத்தார். அதனால் இவர் தான் என் பெண்ணுக்கு ஏற்ற மணமகன் சொல்கிறார். இளவரசியும் தந்தை சொன்னதை ஏற்றுக்கிறாங்க. உடனே மக்கள் எல்லாம் ஆரவாரத்தோடு அவங்களுக்கு நல்ல முறையில் ஆடம்பரமான ஒரு திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க. ராஜாவுக்கு இருந்த ஒரு மனக்கவலையும் போயிடுச்சு. இதிலிருந்து நீதி என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, போட்டி எது வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், அந்த போட்டியில் கலந்துக்கணும், போட்டியில் பங்கேற்கணுங்கிற அந்த எண்ணம் வேணும். அதுதான் வெற்றிக்கான முதற்படி. தோல்விங்கிறது தவறு கிடையாது, ஆனால் பங்கேற்கணுங்கிறது தான் முக்கியம்.